இப்போ நான் ஒரு 5-6 நாளா ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். கேன்சர்னு சொல்லி பாசிட்டிவ்னு சொல்லி வந்திருக்கு. பிளஸ் அது டிபியும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுக்கிறதுக்கு காலையில் 7 மணி 6:30க்கு போனோம் அப்படின்னா 12, 1 மணி 2 மணி ஆகையா. ஒரு நாள் சீக்கிரமா வரும், லேட்டா வரும். அவங்க பக்கத்துல போனாலோ இல்லைன்னா பக்கத்துல போனாலோ கூட இருக்கவங்க பக்கத்துல நின்னாலும் நம்ம உடம்புல பெயின் வருது, ரொம்ப பெயின் வருது. ஆனா பயிற்சி செய்யும் போது அது போயிடுது. அடுத்த செகண்ட் மறுபடியும் பெயின் வருது. அசதி, ரொம்ப அசதி ஆகுது உடல். அவங்க ஒருத்தவங்க முடியாம இருக்காங்கன்னா பக்கத்துல தொடக்கூட இல்ல, கொஞ்சம் பக்கத்துல போனாலே முதுகு அங்க இங்கெல்லாம் ஒரு மாதிரி குத்துற மாதிரி வலி எடுக்கு. இது எதனாலும் கேக்குறீங்களா? நான் பலம் இல்லாம இருக்கேன் ஒரு காரணம், நானே ஒத்துக்கிறேன். இது எதுனால அப்படிங்கிற இன்னொரு காரணமும் சேர்ந்து வருது. அதான் ஏற்கனவே சொன்னதுதான், புறத்துல எல்லாமே விஷம்தான். நீங்க புறநானு வெளியே ஒன்ன பார்த்தானா அந்த வலி அப்படியே நம்மளை பற்றிக்கிறோம். அதே இதை அதனால் வழியை பார்த்தோம்னாக்கா அந்த வழியை நீங்க தீர்த்து வைக்கலாம். அது எப்படின்னு தெரியலையா? நான் முயற்சி பண்ணேன் அகநான்கிட்ட ஒப்படைக்கும் போது அது சரியா என்ன பண்ணன்னு தெரியல. அது எப்படின்னா, அந்த மனிதர் மற்றவங்க இறப்பு நல்லது கெட்டதுக்கு அதுக்கெல்லாம் போகாத ஆளு. அது நம்ம இப்ப அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு எனக்கு அருமை இல்லை. உங்களுக்கு மாத்திரம்தான் நீங்க இதெல்லாம் இறப்பு போகாத ஆளு இல்ல. இது நம்ம உள்ள இருக்கவங்க அவங்களோட கர்மா. இது நன்மை செஞ்சவங்களை நம்ம இது பண்ணணும், எல்லாரையும் இது பண்ணவா? புறநான்னுதான் இதெல்லாம் பார்க்கிறோம், புரியுதுங்களா? இவன் கொலைகாரன், இவன் தர்ம சிந்தனை உள்ளவன், இவன் 100 பேரை கொலை பண்ணிருக்கிறான், இப்படி எல்லாம் புறநானுதான் பார்க்கிறோம், புரியுதுங்களா? அகநான்ல உள்ளவன் உயிரை ஒன்னத்தான் பார்ப்பான். இதுதான் புறநானுக்கும் அகநானுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். அகநான்ல பால்பாடுங்கிறதே கிடையாது. புறநானுல தான் எல்லாமே இருக்கிறாங்க. இப்ப திருமங்கை ஆழ்வார் ஒரு கொள்ளக்காரன், நிறைய அதிகாரிகள் பார்த்தோம்னா மோசமான தொழிலை பண்ணிட்டு இருக்கிறவன். இளைஞன் ஒரு கசாப்பு கிடக்கார. அவங்கள என்ன பண்ணாங்க, கசாப்பு கடன் இளநிய கீதி நம்பர் 1 பகவத்கீதை 8வது இடத்துல இருக்குது. கிருஷ்ணன் சொன்ன பகவத்கீதை 8வது இடத்துல இருக்குது. ஆனா இளநிய கீதை நம்பர் 1. அவன் கசாப்பு கடை வச்சிருந்தா கூட அதை நான் உணர்வுல அவன் அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தான், இல்ல? இப்ப அதைத்தான் கோரிக்கிறாரு. இப்ப போர்க்களத்துல நீ அதனால நீ செய்த எந்த வேலையும் எந்த பாவங்களும் உன்னை பாதிக்காது. அதெல்லாம் சேர வேண்டியது பிரபஞ்ச ஆற்றலாகிய நான் என்னையே சாருன்னு அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. ஆனா அதை உணர்ந்துதான் அவன் அத்தனை கொலைகளை அர்ஜுனன் பண்றான், பீமனும் பண்றான். அந்த போர்க்களத்தினுடைய தாக்கம் சரியான ஒரு அந்த விளக்கம் அவங்க கொடுக்கல. ஆனா அது விளக்கம் தமிழ்ல தான் இருக்குது. அதனால உணவுல போர்க்களத்துல 1000 குதிரைகள், 1000 யானைகள், 1000 உயிர்கள் இறந்தார். அந்த உயிர்கள் அதனானுடைய ஒருவனுடைய வாழ்வுக்கு ஆயுதங்களுக்கு பலியான அவை அனைத்து மோசத்துக்கே போகும். அதைத்தான் அந்த பகவத்கீதை போர்க்களத்தினுடைய ஒரு முக்கியமான அது முக்கியமான காரணம் தான். அதான் குரு கேட்கிறோம். அது எல்லாமே கனலாய் போய் இறைநிலைக்கு போயிடும். அது குரு என்ற கனலாய் போய் இறைநிலைக்கு போயிடும். எப்படி சூரபத்மனை மிருகனால பண்ண உடனே சூரபத்மனுக்கு மறுவலி வந்திருக்கு, ஒரு தெய்வம் இருக்கு, தெய்வ நிலையாகிய மறுவலுக்கு வந்தது. அது போல புதுக்கட்டத்துல இறந்தவர்கள் ஆனீங்கன்னா தெய்வங்கள் ஆகிறாங்க.
கர்ணன் இறந்து போறப்ப அவனும் தெய்வமாகிறான். ஆனா பிறநாள்ல ஒருத்தன் இறந்தானாக்கா அவன் பேயவோ பிசாசவோ ஆவான். இப்ப நீங்க இந்த நோயாளிகள பல வகையான கோணத்துல பல வகையான ஜட்ஜ்மெண்ட் பல வகையான விமர்சனங்கள்ல பார்க்கிறப்ப என்ன நடக்குது? அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்க வாங்கிக்கிறீங்க. அதனாலதான் அந்த உடம்பு வரி அங்க அதனான உணவுல நீங்க போறப்ப அவங்க உயிரை மாத்திரம் பார்க்கிறப்ப அந்த ஆதி நீதி அங்க இருக்கும். அவங்களுடைய பலிக்குள்ள நீங்க தீர்வு கொடுக்க பாக்குறீங்க. அந்த இடத்துல அந்த பிரபஞ்ச ஆட்கள் உங்களுக்குள்ள தாங்கி ஓடி அவங்களுக்கு தீர்வு கொடுக்க பார்க்குது. அப்போ அந்த ஆற்றை ஊடுருவுற அந்த ஒரு செயல்பாடு ஒரு இயக்கம் பலமாகுது. இப்போ ஹாஸ்பிட்டலுங்க அந்த மாதிரி நீங்க போயிட்டு ஹாஸ்பிட்டலுங்க வெளியே வந்தீங்கன்னா ரொம்ப இருக்கலாம், ரொம்ப இருக்கணும். ஆனா உடம்பு வலியோட வந்தானா அங்க நீங்க கொரோனா தாக்கத்துல இருந்துக்குவீங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தவோ, ஒரு சுடுகாட்டுல இருந்து வந்தவோ, ஒரு மரண நிலையிலிருந்து வந்தவோ, ஒரு துன்பங்களை பார்த்தாவோ அந்த அகநாம உணர்வோடு நம்ம இருக்கிறப்போ அங்க இருந்து கருணையோடு நம்ம அங்க செயல் புரிகிறப்போ அந்த ஆற்றல் நம்ம கிட்ட அதிகமா ஊடுருவி பாயும். அந்த ஆற்றல் நம்ம கிட்ட ஊடுருவி இந்த சந்தர்ப்பத்தில் அதிகமாக துக்கத்திலே மட்டுமே கிடைக்கும். புறநாடுல என்ன நடக்குன்னா நீங்க அதுல விமர்சனங்கள் அது இது பண்றப்ப அது எல்லாம் உங்களை பற்றிக்கிறாங்க. என்ன அலைகளாக உங்களை பற்றிக்கிட்டு உங்க செல்களை தோறுடைய செஞ்சிடும். இந்த நோய் எனக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த கேன்சர் எனக்கு நான் கடைசியில் நான் என்ன பண்ணுவேன், இதே போல பிரச்சனை தீராத பிரச்சனை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்னா அந்த இதுல பொருள் நான் என்ன நொந்து போறப்போ தேகமா நொந்து போகுது. நீங்க அதனால நொந்து போறதுக்கு இடமே இல்லை. அந்த கவலையும் கிடையாது, கழிப்பும் கிடையாது. அதனால நீங்க ஆஸ்பத்திரி போனீங்கன்னா வழியோடு வந்தீங்கன்னா நீங்க கொரோனா உணவோடு போயிட்டு வரீங்க. அதனால நீங்க அதனால உணவுல கலப்படலை என்ற முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது. நீங்க அதனால உணவோடு போறப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல பல அற்புதங்கள் நடக்கும். நாளைக்கு இறக்கப்படணும்னா இன்னைக்கு உயிர் வந்துடும் அவனுக்கு. சில நோய்கள்லாம் ஆச்சரியமா சீர ஆரம்பிச்சாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அதனால உணவோடு இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவசியம் போகணும். அங்க உள்ள நோய் நொடிகள்ல அவங்க பாதம் பட்டாலே தீர்ந்து போயிடும். இப்படியான அதனால உணவோடு இருக்கிற புனிதர்கள் இந்த நாட்டுல இல்லவே இல்லை. எல்லாம் அதனால உணவோடு தான் எல்லாம் இருக்கிறாங்க. அது கூட கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாரு, எல்லாம் நான் தான், நீ எல்லாத்தையும் சொல்றவன் நானு செய்பவன் நானு எல்லாம் நானே அப்படின்ற ஒரு தோழமையில எல்லாம் என்ன பண்றாரு, அந்த அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றப்போ எல்லாம் நானே திருநாங்களை சொல்றதுனால அந்த ஒட்டுமொத்த பாவம் அவருக்கு சேர்ந்து அவருக்கே அது மரணத்தை உருவாக்கிறது. இதே போலதான் இயேசுவுக்கும் அதே போலதான். நான் மக்களுக்கு நல்ல இது பண்றேன், நான் அந்த சேவை பண்றேன், இந்த சேவை பண்றேன், கடல் நேரம் நிப்பாட்ட பார்க்கிறேன், அப்படி இப்படி பண்றதுனால தான் இயேசுவுக்கு அந்த அதோட மரணம் வந்தது. அதனால உணவுகளை இவங்க எல்லாம் பண்ணானாக்கா இவங்க யாரும் பக்கத்திலேயே நெருங்க முடியாது. அதனுடைய பெரும் சிறப்பு இதுதான். அதனாலிருந்து கொஞ்சம் வழியிற கருணை அந்த கருணைக்கு எழுத்து எவனும் சிந்துவரில் கூட நீக்க முடியாது.
அதனால ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போறப்ப அதனான உணர்வோடு போக முடிஞ்சா போங்க, இல்லைன்னாக்கா திருநாள்ல போயிட்டு உடம்பு உடைய வாங்கிட்டு வந்துருங்க. அவ்வளவு. இதுல இன்னொரு வருதுங்க, இன்னொரு கேள்வி வருது. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஏதாவது பண்ணி சரி பண்ணி அவங்க மறுபடியும் நன்மை விஷயம் செய்யாம தீமை செஞ்சா என்ன ஆகுறது அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருந்ததுன்னா நீங்க புறநாள்ல இருந்து இன்னும் விலகவே இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரே ஒரு வேலை கருணை செய்வது மாத்திரமே, உதவி செய்வது மட்டுமே. ஏன் அவன் சரியாகி அவன் மனிதன் திரும்பி வரப்ப அந்த மாதிரி இந்த தாக்கத்தெல்லாம் அவன் திரும்பக்கூடாதா? ஏன் இப்படி நம்ம நீங்க உங்களுடைய இது உதவி செய்வது மாத்திரமே. ஆமா, யாரும் உங்களுக்கு எதுக்கு அதனாலக்கு அந்த பாகுபாடு கிடையாது. ஆமா, அதனாலக்கு இந்த பாகுபாடு யாரு வந்தாலும் செய்யலாமா? அந்த கேள்வி மிகப்பெரிய தவறான கேள்வி. ஆமா, நம்முடைய ஜன்ம விரோதி நமக்கிட்ட அடைக்கலம் தேடி வந்தா கூட அவனை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமைங்கிறது தமிழிலேயே ஆதியிலேயே சொல்லப்பட்டு நடைமுறைக்கு எவ்வளவோ வந்திருக்குது, நடந்திருக்குது. எத்தனை கதைகள் கூட அது மாதிரி இருக்குது. அடைக்கலமா வந்தவன் எவனாக இருந்தாலும் அவனை காப்பாற்ற வேண்டியது நீதி அப்படிங்கிற சமாச்சாரம் தமிழ் கலாச்சாரத்துல அந்த காலத்து தமிழ் கலாச்சாரத்துல வேரூன்றி போன ஒன்று. ஆமா, இந்த விமர்சனம் இருக்கு, யார் வேணா நம்ம அது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு. இப்ப இன்னும் பண்ற அளவுக்கு ஆட்சி வந்துச்சு அவங்களுக்கு. பண்ற அளவுக்கு பேராற்றல் வந்தது போலவும் தெய்வாற்றல் வந்தது போலவும் அவங்கள ஆசீர்வாதம் பண்றது போல. இந்த பிறநாள்ல நீங்க ஆசீர்வாதம் பண்ணாக்கா நாளைக்கு சாப்பிடுவோம், இன்னைக்கு சேர்த்து போயிடுவோம். அதே அப்பா பில்டப், சரியான பில்டப். என்னத்த சொல்றது? நீங்க யாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் பண்ணவும் வேண்டாம், தேவையும் இல்லை. நீங்க அதனான உணர்வோடு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பாயிர அந்த ஆற்றலே அது பார்த்துக்கலாம், அது ஃப்ளோ ஆயிடும். நீங்க அவனுக்கு நோய் உள்ள உனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க அப்படியே மெதுவா அப்படியே அதனால உணவோட அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தானாக்கா அது உங்களுடைய இருந்து வர்ற ரேடியேஷன் அந்த கழிவுட்டு அவங்க குணப்படுத்திக்கிட்டே வரும். நீங்க போய் ஆசீர்வாதம் பண்ணி தலையில கை வச்சு வாழ்க வளமுடன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா, யாரையும் அதனான உணவுல உள்ளவங்க யாரையும் வாழ்க வளமுடன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. யாரையும் வாழ்த்த வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஆற்றனுடைய கதிர்வீச்சே மற்றவங்களை காப்பாற்றும். அப்புறம் நீங்க மறுமையை வைக்க ஆக முடியாது. நீங்க அந்த மாதிரி ஆகவும் மணி குணமாச்சுன்னா உங்களை சும்மா விடுவாங்கல்ல நாட்டுல. இது உள்பீடியில் ஆக்கிற மாட்டாங்க. மர்மயோங்கிறது மிகப்பெரிய இது. உலகத்தோடு எந்த வகையிலையும் பத்து வச்சுக்க கூடாது. என்கிட்ட ஆற்றல் இருக்குது, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ குணமாகு அப்படின்னு சொல்றது கிடையாது. பெரிய மகான் போவான், அவங்கிட்ட இருக்கிற வஞ்சக புத்தியால போயிட்டு அங்க இருக்கிற நோயாளிகளும் ஆசீர்வாதம் தெரியப்பதான் அவர்தான் அங்க ஆசீர்வாதம் தெரிஞ்சு போகணும். அதுல போன உடனே பார்த்தோம்னா அந்த மண்ணாங்க மண்டி
போட்டுருவான். என்னைய நீ போய் ஆசிரியர் வந்து மண்டிய போட்டானா அவன் சீக்கிரம் அகல் பட்டுட்டு கிடந்தான். அவன் சீக்கிரம் விதியை முடிக்கிறதுக்காண்டி தான் நான் ஆசிரியர் பண்ணேன். அவசரப்படாதுன்னு அப்படின்னு அப்படியே வந்து வெசத்துக்கு விட்டுருவான். அவன் போன பிற்பாடு சாதாரண ஒரு சாதாரண ஒரு விஸ்வஸ் மாதிரி ஒருத்தன் சாதாரண ட்ரெஸ் எளிமையா ட்ரெஸ் போய்கிட்டே இருப்பான். அவன் அந்த அந்த பெரிய மகான சங்கரேஸ்வர் மாதிரி பெரிய மகான் போட்ட சுத்தி எல்லாம் உள்வாங்கிட்டு அவனுடைய ரேடியேஷன் எல்லாம் அவங்களை பார்த்துட்டு அவங்களை காப்பாற்றிட்டே போகும். அப்படி காப்பாற்றினா அந்த அந்த மகான நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சீட்டுக்கு ஆரம்பித்தான். அதுக்கு ஒரு பேட்டர் இந்த சிசுகளை வச்சு குரலை படிச்சு ஐயா வந்தாரு, தட்டாரு, அவரு குணமாச்சு அப்படின்னா பெரிய மகான்கள் எல்லாம் இயேசுநாதர் ஒரு சொல்லுநாயக்காரனை குணப்படுத்தினாரு. அது குணப்படுத்தினாரோ இல்லையோ, ஆனா பின்னாடி வந்து ஒரு ரகசியமான ஒரு ஓசாமி ஒரு கருணை உள்ள பெரிய ஒரு வைத்தியன் அகனானவனுடைய வைத்தியனுக்கு கொடுக்குற மருந்துனால ஏன் பெரும்பாலும் அந்த தொழில்நுட்ப குணமா இருந்திருக்கணும். அந்த மாத்திரம் இவர் வாங்கிப்பாரு. ஆமா, இது மாதிரி நிறைய இடங்கள்ல பணம் இது காத்த வைக்கிற பணம் விழுந்த கதையாட்டமா மர்மவியல்கள் அந்தந்த இடத்துல வந்து ரகசியமாவே வந்து பெரிய விசித்திரமான சிகிச்சையில் விசித்திரமான கருணைமலை பொழிஞ்சிட்டு போய் காப்பாற்றிட்டு போவாங்க. அது இந்த போலி யோகிகள் வந்து அதுக்கான பேரை இவங்க எடுத்துப்பாங்க. அப்ப நமக்கு அங்கீகாரம் கிடைக்காதா, நமக்கு எந்த வகையில அங்கீகாரம் கிடைக்காதா அப்படின்னா அந்த அங்கீகாரத்துல ஒரு சின்ன தேடல் இருந்தாலே இவங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கிற அந்த ஆற்றலாம் காணாம. நான் இவ்வளவு ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறேன், இவ்வளவு இதுவா இருக்கிறேன், அப்ப எனக்கு இந்த உலகத்துல அங்கீகாரம் கிடைக்காதா அப்படின்னா என்னத்துக்கு அங்கீகாரம்னு தேடல் இருந்தாலே அதை நான் காணாம போயிடும். ஆமா, ஆற்றலா அங்கீகாரமா அதனானா அங்கீகாரமா இந்த ரெண்டு கேள்வி ரெண்டு துருவமா நிக்குது. அங்கீகாரத்துக்கு நீங்க தேடினீங்கன்னா அது முழுக்க அது புறநான். அதனால இடையாற்றலோடு கலந்த ஒரு நிலை. ஆனா இந்த மர்ம யோகம் வந்து பெரும்பாலும் அங்கீகாரமே துளியும் இல்லாத ஒன்று. இன்னார் செய்தாரு இன்னார் பண்ணாருன்ற ஒரு புலி அடையாளத்தை கூட விட்டு விடாத ஒரு நிலை. அதனால இது வந்து சாதாரண ஆளுங்க இந்த புள்ளர்கள் கூட்டம் இதெல்லாம் இந்த யோகத்தை விரும்ப மாட்டாங்க. கருணையோடு இருக்கணும், ஆனா அங்கீகாரம் வேண்டாம். பெரிய பெரிய செயல்லாம் இருக்கும், ஆனா செஞ்சவன் யாருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த மனித வர்க்கம் ஏற்றுக்காது. சின்ன வேலை கொடுத்தா கூட, சின்ன கணிதம் கொடுத்தா கூட அது பெருசா விளம்பரப்படுத்தணும். அந்த மாதிரி இருக்கிற விளம்பர யுகத்துல நடிப்புல சினிமா படத்துல நடிப்புல தான தர்மம் பண்ணானாக்கா அதுக்கே விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப இந்த காலத்துல விளம்பரமே இல்லாமல் தன்னுடைய அடையாளத்தை துளியும் ஒரு சின்ன துளியோட வைக்காமல் நம்ம செஞ்ச பெரிய பெரிய அற்புதங்கள் யார் செஞ்சாங்கன்னா அந்த அடையாளத்தை கூட விட்டு வைக்காமல் ஒரு மர்மைகள் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட நிலைப்பானுடைய அந்த மர்மயோகத்துக்கு விரும்பி வர வந்து ரொம்ப 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 குறைவான கோடியில இந்த உலகத்திலேயே ஒரு 4-5 பேருக்கு அது மாதிரி அங்கீகாரம். என்னத்துக்கு அங்கீகாரம்?
அங்கீகாரம் கேட்டு அங்கீகாரம் பெற்றவன்லாம் என்ன ஆச்சு? எம்ஜிஆர் கதை என்ன ஆச்சு? ஜெயலலிதா கதை என்ன ஆச்சு? அண்ணா துறையாவது பரவாயில்ல விட்டுக்கலாம். இவங்களும் எங்க போனாங்க? அங்கீகாரத்துக்குன்னே அலைஞ்ச ஜெயலலிதா கதை என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? யோசனை பண்ணணும். உலகத்துல உண்மை நிலையை யோசனை பண்ணணும். அங்கீகாரம் கொடுத்தவங்க எல்லாம் பேருதான் இருக்குது, ஆனா அவங்களுடைய ஆன்மா அல்லல் பதிட்டு இருக்குது. இவங்க என்ன பிரச்சனை? பெரும்பாலும் எல்லா கல்லறைகளும் சுற்றி சில நாய்கள் இருக்கும். ஒரு நாய் அந்த கல்லறை விட்டு போகவே போகாது. எங்கேயாவது ஒன்று இருந்தனாக்கா ஒரு நாய் வந்து அந்த கல்லறையில உட்கார்ந்து இருக்கும். பார்த்தானாக்கா அந்த கல்லறையில செத்தம் வந்து நாயை வந்து அந்த இடத்த சுற்றி வந்துட்டு இருக்கான். இது வந்து மிகப்பெரிய அழகிய உண்மை. எங்கேயாவது ஒரு கல்லறையில ஒரு நாய் அந்த கல்லறை மாத்து உட்கார்ந்து அந்த கல்லறை பக்கத்திலே படிச்சுட்டு இருந்தானாக்கா செத்து போனது எவனோ அவன் தான் அந்த நாயா திறந்துக்கிறான்னு அர்த்தம். இது வந்து மிகப்பெரிய ரகசியம். அதுதான் ஜெயலலிதா கல்லறையில ராட்சத்தில் ஒரு நாய் வந்து படுத்துட்டு இருக்குது. ஒரு குட்டி நாய். ஆமா, எதையோ தாண்டி எப்படியோ வந்து சேர்ந்து கல்லறை பக்கத்துல படுத்துட்டு சாட்சியமா டெய்லி வரைக்கும் வந்துடலாம். எப்படியோ வந்து நீங்க போய் கேட்டு பாருங்க அந்த கதைய. தெரியும் அந்த இது குறித்து சுத்திட்டு இருக்காது. அது வாட்ச்மேன் கூட அது கருத்து மாஸ்க் இல்லாம அது இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த நாயத்தான் விரட்டி விடுவான், மற்ற நாய் எதையும் விரட்டி விட மாட்டான். ஏதோ சொந்த நாயத்தை விரட்டி விடுவான். ஆமா, கல்லூரி கூட பார்க்க விடாம விரட்டி விடுவான். அப்படி ஒரு கதவு நடக்குது. அங்க ஒரு நாய் வந்து இருந்துட்டு இருக்குது, சுத்தி வந்துட்டு இருக்குது அப்படின்னு. இப்படிதான் அங்கீகாரம் சேர்ந்தானாக்கா அடுத்த பிறகு அங்கீகாரத்துக்கு அலைஞ்சனாக்கா அடுத்த பிறகு நாயா பிறந்ததுதான் அலையும். இது எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் செத்துப்பாங்க. அங்கீகாரத்துக்காக அலைஞ்சவங்க செத்துப்பாங்க. அந்தந்த கல்லறையில ஒரு நாய் இப்ப சுத்திட்டு இருக்கும். அந்த நாய் யாரும் இல்லை, அந்த செத்துப்பாங்க மறுபடியும் இல்லை. அது மண்மைங்கிறது அங்கீகாரம் துளியும் தேடாத ஒரு மிகுந்த கருணையும் மிகுந்த பணிவும் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளாத ஒரு நிலை, மர்மமான நிலையில உள்ள ஒரு யோக பயிற்சி. அந்த மாதிரி யோக நிலையில போனவங்களுக்கு மட்டுமே அந்த தெரியல அவங்களுக்குள்ள வந்து சேரும். ஆதிசங்கருக்கும் சாய்பாபாவுக்கும் அங்கீகாரங்களை தேடி பெரிய மகான்கள் போல இந்த சாய்பாபா இருந்தாலும் சரிதான், புட்டுப்பட்டி சாய்பாபா இருந்தாலும் சரிதான், காஞ்சிமலை கட்டின ஆதிசங்கர் இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், இவங்கெல்லாம் அங்கீகாரத்தை தேடியவர்கள். இவங்க ஒரு நாளும் மேல்நிலைக்கு போகவே முடியாது. அங்கீகாரத்தை தேடின ஜெயங்களும் யாரும் போக முடியாது. தன்னுடைய இறந்து போனா கூட சம்மதி ஆனா கூட எங்கேயாவது மறைத்துக் கொள்வார்கள். இது
வெட்டவெளியோடு கலந்து போவாங்க, இல்லைன்னா உடம்பு மறைச்சிடுவாங்க. யாரையா வெட்ட வெளியோட கலந்து போறது உடம்பு மறைக்கிறது? மர்ம யோகிகள் இல்லையா? மர்ம ஆமா, சித்துக்கள் அவங்களும் மர்ம யோகிகள் தான். ஆமா, பாடல்கள் கூட இருக்க மாட்டாங்க. நான் எழுதின பாடல்கள் சொல்லிட்டு பாடல்கள் கூட எழுத மாட்டாங்க. அப்படியே எழுதின பாடல் எழுதினாங்க என்னன்னு சொல்லிட்டு அதில் கையெழுத்து போட மாட்டாங்க. அது பின்னாடி ஏதாவது கலெக்ஷன் பண்ணிக்கிட்டேனாக்கா அது நான் தான் எழுதுன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுட்டு எனக்கு பின்னாடி பிடிச்சிருந்த, நான் செத்த பிற்பாடு பின்னாடி பிடிச்சிருந்த அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அது ஒரு 50 வருஷம் கழிச்சு வெளியிடுங்க அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த இது அந்த புகழ் அவங்களுக்கு போயிட்டாருன்னு சொல்லி பெரும்பாலும் இப்போ உள்ள பெரிய பெரிய நூல்கள், பெரிய பெரிய இதெல்லாம் அந்தந்த மதங்கள் பெரும்பாலும் உண்மையான மதங்கள் வெளியிருக்க மாட்டாங்க. மண்ணிலை என்பது நினைக்கிற மாதிரி ஆசீர்வாதம் யாருக்கு வேணா பண்ணலாமா அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் அந்த வார்த்தையை எப்படி இது பண்றதுன்னு சொல்லி யாருக்கு வேணுமாலும் கொடுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு நான் தவறா இது பண்ணிட்டேன். எனக்கு நீங்க யாருமே கொடுக்குறது, நீங்க யாரும் கொடுக்க வச்சு அது உங்களோட பாஞ்சி வருது. அது எங்கெங்க வருதோ எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெரியல அவசியம் இல்லை. நீங்க ஜஸ்ட் ஒரு ஊடகம் தான். ஆமா, ஒரு ஊடகமா, நல்ல ஊடகமா இருக்குதுதான் மிகப்பெரிய யோகக்கலை. ஆமா, வாங்கி கொடுத்தது அதெல்லாம் வேற, ஒரு ஊடகம் அவ்வளவுதான். ஆமா, புரிஞ்சிருச்சியா? ஆமா, இப்ப இது ஜென்ரேட்டர் இது என்னோட ஜெர்மன் வயிறு வருது, 4 வயிறு வருது, சென்னை முழுக்க கலந்து சப்ளை பண்ணுது. அந்த வயிறு என்ன நான் இல்லைன்னா இந்த சென்னை நகரில் இவ்வளோ லைட் எரியுமா, இந்த சீட்டு ஓடுமா, ஏசி ஓடுமா, மெச்சி ஓடுமான்னு அது ஏதாவது பெருமைப்படுது. அது ஊடகம், அவ்வளோதான். அது போல ஒரு ஊடகமாக இருக்க வேண்டியதுதான். ஆமாம், இங்கிருந்து கரண்ட் ஜெர்மல் பிளான்ட் கரண்ட் வருது, எங்கேயும் கொடுக்குது. ஒரு ஊடகமா இருக்குது, காலங்காலமா ஊடகமா இருக்குது. ஆட்களை பயங்கரமான ஆட்கள், சொல்ல முடியாத ஆட்கள் இந்த சென்னை நகருக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை பவரையும் அந்த 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 கம்பிகள் மூலமா அது கொடுக்குது. அது போலத்தான் இந்த கம்பிகளை எவனால் தொட முடியுமா, பக்கத்துல நெருங்க முடியுமா? அந்த ஜென்ரேட்டர் பண்ற சீட் என்ஜினியரே அது விட்டுட்டு தூரமாக தான் நிற்கணும். ஆமா, நம்மளும் அது மாதிரி பவர்ஃபுல் அந்த ஆட்களை உள்வாங்கி அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறப்ப நம்மளும் இருக்கிறது தெரியாம தான் நம்ம இருக்கோம். நம்ம எப்ப வெளிக்காமிக்கணும் அப்ப வெளிக்காமிப்போம், எப்ப தேவைகள் இருக்குதோ அந்த இடத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளது எந்த காரணத்தை கொண்டு வெளிப்படுத்துதே காரணம். வேற என்ன சொல்லுங்க? ஹலோ. கிளாஸ்ல நீங்க கடைசி வார வகுப்புல சொன்னீங்க, நாதத்தோட நீங்க பயணிக்கும் போது நாதம் சித்தர்கள் மேல்நிலையா நாங்க பிடிக்க முடியாத நிலையா நீங்க பிடிக்கணுங்கிறதுக்காக உதவி செய்யறதுக்கு அவங்க சொல்றாங்க இது பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இதுல பயணப்படும் போது அவங்களாம் எங்க நின்னாங்க, கிருஷ்ணரோட பேரை சொல்லி அவங்க எங்க இருக்காங்க
அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னீங்கய்யா. அவங்க வந்து இது வந்து கேள்வி எனக்கு எப்படி கேட்கணும்னு தெரியல. ரெண்டு விஷயம். அவங்க அவங்க உங்களை தேடணும், நீங்க ஏன் அவங்கள தேடுறீங்க? இப்ப உள்ள சித்தர்கள் எல்லாம் அரகுர சித்தர்கள், அதற்கு கூட அரகுர சித்தர் தான் இல்லைங்களா? வள்ளலாறு இவங்க எல்லாமே வந்து சொல்ல போனா இன்னும் முடிவு பெறாத சித்தர்கள். அவங்க எல்லாம் போனவங்க காசு போயிட்டாங்க, திரும்பி வர முடியாத நிலைக்கு போயிட்டாங்க. இப்ப நீங்க வந்து இருக்கிறப்போ உங்களை தேடிதான் அவங்க வருவாங்க இல்லைங்களா? புரியுதுயா. நாதமா வந்து வந்து நம்மள வழிகாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கயா. நாதமா அது உந்துதல்னு சொன்னீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அந்த வழியில போயிட்டே இருக்கிறப்போ அவங்க அனுபவத்தை பகிர்ந்துக்குவாங்க. பிள்ளைய வளர்க்குறது அப்பா அம்மா. வீட்டுக்கு மெயின் முக்கியமான காரியம் எதுக்காக வளர்க்குறாங்க அப்படின்னா, இந்த பிள்ளை வளர்த்துட்டு நம்ம முதுமை காலத்துல இந்த பிள்ளை நம்ம தாங்குவாங்கிற ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் அங்க இருக்கும். புரியுதுங்களா? அது போல வந்து இந்த சித்தர்கள் நமக்கு உதவி பண்ணி நம்மளை மேலே தீடுவாங்க. நாளைக்கு கை தூக்கி விடுவாங்கிற ஒரு இதுல நம்மளை மேலே விடுவாங்க. நம்ம மேலே மக்களோடு அவங்கள கை தூக்கி நம்ம விடுவோம். இப்ப அவங்க மேலே ஏற முடியாம கழிக்கிறாங்க. நம்ம மேலே ஏற போகக்கூடிய பக்குவ நிலைக்கு நுணுக்கத்திலையும் இது மனப்பக்கத்திலையும் தோன்றா நிலையில நம்ம இருக்கிறதுனால நமக்கு அவங்க உதவி பண்ணி மேலே ஏற்றி விடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ மேலே நுணுக்கங்களை அவங்க வந்து அவங்க வரைக்கும் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, அவங்க நாளைக்கு கை விட்டு அவங்களையும் மேலே இருக்கணும். அதுக்காகவே ஓகே, இது என்ன ஓகேயா சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. உணர்த்துவாங்க. அது உணர்த்துறது. ஆமா, அது ஓதக்கல்வியே உணர்த்துவாங்க. நேர ஆளுக்கு அப்படியே வந்து வந்து சொல்லியே கொடுப்பாங்க. மர்மைகளை உனக்கு சித்தர்களை நீங்க வந்து உருவத்துல நீங்க தேடி போனீங்கன்னா கால விரையும் எல்லாம் இதாயிடும். சித்தர்களை வந்து நீங்க தேடி போகவே கூடாது. சித்தர்கள் வந்து எப்பவுமே உங்களை தேடி வரக்கூடிய வல்லமை அவர்களுக்கு தான் உண்டே தவிர அவங்கள தேடி போகக்கூடிய தகுதி வந்து மாநிலத்துக்கு கிடையாது. நீங்க பக்குவமாயிட்டு அவங்க வருவாங்க. ஆமா, நம்ம பக்குவமாயிட்டு நம்மளை தேடி கடவுள் வருவாரு. நம்மளை தேடிதான் கடவுள் வர முடியுமே தவிர கடவுள் இருக்கிற இடத்துல நம்ம தேடி போகக்கூடாது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. கடவுள் இருக்கிற இடத்துல தான் மனிதரை தேடி போய் கும்பிட்டு வராங்க, பண்ணிட்டு வராங்க. அது மிகப்பெரிய தவறு. எல்லாமே தவறுதான் நடக்குது இங்க. திருத்தணியில பல நிலைகள்லாம் வந்து இறைவனை தேடி போய் நம்ம கும்பிடுறதுங்கிறது முறையற்ற செயல். நம்மளை தேடிதான் இறைவன் வருவாரு நம்ம பக்கத்துக்கு தகுந்த மாதிரி. இது வந்து மிகப்பெரிய நுணுக்கம். நம்ம தகுதி பெருக்கம் அடைய ஒவ்வொரு அதுக்கான இந்த பிரபஞ்சம் அதுக்கான ஒரு சட்டத்துல நம்மளை பக்குவப்படுத்தி என்னென்ன உதவிகள் எல்லாம் பண்ணுமோ அந்த உதவிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்மளை கைவிடவே விடாது. அப்புறம் சொல்லுங்க. ஐயா செய்து முடிச்சியா? ரொம்ப தெளிவான பதிலியா. சித்தர்கள் வருவாங்கன்னா உடனே எங்கேயோ சித்தர்கள் வந்து கமண்டலமா கைத்தறியெல்லாம் வச்சுக்கிட்டு வர முடியெல்லாம் போட்டுக்கிட்டு பின்னெட்டு தாடி வச்சுக்கிட்டு சித்த முடியை வச்சுக்கிட்டு வந்து நிற்பாங்கன்னு பாக்குறீங்களா?
இல்லையா அப்படி இல்லையா? நீங்க ஆமா ஆமா வந்து நிற்பாங்க வந்து நின்றுக்கிட்டு ஐயா ஒரு 5 ரூபா தானம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. நடந்திருக்கு. நடந்துருக்கா? இப்ப நடக்கலையா? இப்போ இன்னைக்கு அது வரலையா? அடுத்து நடக்கும்போது நான் சொல்றேயா. 5 ரூபா அங்க நான் சொல்ற அந்த 5 ரூபா கேட்கிறோம் யாரு லோக்கல் வேகம் போட்டு அந்த கலப்பு ஒரு டிக்கெட் வாங்க. அவனுக்கு ஏது பசி, அவனுக்கு ஏது தூக்கம், அவனுக்கு ஏது அந்த டிக்கெட்டுக்கு ஏது ஏது எதுவுமே இல்லையே. அவன் ஏன் அவனுக்கு அந்த 5 ரூபா டிக்கெட் வாங்க போறான்? சாதாரணமா ஒரு விவசாயம் மாதிரி ஒரே ஒரு வார்த்தை அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை நறுக்குன்னு சொல்லிட்டு போயிடும். வேஷங்கள்லாம் போட்டு வரவே மாட்டாங்க. சாதாரண கைப்பிடி வச்சுக்கிட்டு பார்க்குற ஒரு கிழவன், சோலை மலை கிழவன் சொல்றாங்க இல்லையா? சோலை மலை கிழவன் அதோட ஒரு கிழவனா வந்து ஒரு சின்ன பையனா வந்து அது பண்ணாம ஒரே ஒரு வார்த்தை அது பண்ணாம அது கூட இப்படி பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. அது பண்ணாம அவரு எனக்கு தெரிஞ்சவர் அவர் அப்படித்தாங்க பண்ணாரு அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. புத்திமதியே நீ இப்படி பண்ண, நீ அப்படி செய்ய அப்படின்னு அந்த அந்த ஆணவத்துல சொல்லவே மாட்டாங்க. அப்படி பண்ணமே அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க. புரியுதா? எங்க வீட்டு பக்கத்துல இப்படிதாங்க ஒருத்தருக்கு பிரச்சனை வந்தது. அவரு அந்த 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 மருந்த கையில தூக்கி கொஞ்சம் கையில நெருக்கி சாப்பிட்டாங்க. போச்சுங்க நீங்க அது மாதிரி பண்ணலாமே அப்படின்னு அவருக்கு அந்த இதுக்கு சம்மந்தமே இல்லாததுக்கு சொல்லிட்டு போயிடுவான். ஒருத்தர் வந்தாருங்க, பார்த்தா ஒரு மூலிகை கொடுப்பாருங்க. என்னன்னு எந்த மூலியமே கசிச்சு கேட்ட உடனே எனக்கு இதாகி போச்சு. அந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் ஆசையே பரவாங்க. சரி போதுமா? போதுங்க ஐயா, தலைக்கியா. சரி, சித்தர்களுடைய இயல்நிலை. சித்தர்களுடைய இயல் சித்தர்களுடைய இயல்பு. ஓகே, நல்லதுயா. நல்லதுயா, நல்லது. நன்றியா, ரொம்ப நன்றி. நன்றிங்க. நன்றி. நன்றி.